நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு சின்னதாக லஞ்ச் காம்போங்க. ஒன்று ரெண்டு டிஷ்ஷு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் 2 பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். 2 பித்தளை பாத்திரம். இதில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நான் இப்போ இதில் சாம்பார் பண்ண போகிறேன். பலாக்கொட்டையும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு சாம்பார். ஸோ இதுக்கு வந்து தண்ணி நான் ஒரு 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 1.5 கப்பு தண்ணி. நான் 1/2 கப்பு துவரம் பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். இதில் சின்னதாக ஒரு வெங்காயம் நறுக்குனதை இதில் போட்டுடலாம் அந்த தண்ணியில். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்னதாக 2 தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளி இருந்தால் 1 தக்காளி போதும். சின்னதாக 2 தக்காளி. இதோட கூட முருங்கைக்காவும் பல்லாக்கொட்டை, ஒரு கை நிறைய பல்லாக்கொட்டையும் ஒரு சின்ன முருங்கைக்காய் இருந்தது. நான் முருங்கைக்காவை தனியாக எடுத்து வச்சுப்பேன். அதாவது பல்லாக்கொட்டையை வெறும் கடாயில் வறுத்துட்டு அந்த மேல் வெள்ளத்தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே முருங்கைக்காவும் போட்டிருந்தேன். இப்போ இந்த முருங்கைக்காவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஓவராக வெந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. அதனால் முருங்கைக்காவை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பல்லாக்கொட்டையும் இதோட திரும்ப வேக போட்டுடலாம். ஏன்னா பல்லாக்கொட்டை கொஞ்சம் மெத்து வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம இதோட கூட சாம்பார் பொடி, நான் செஞ்சு வச்சுருக்க சாம்பார் போட்டு வந்து 2 டீஸ்பூன், 1/2 கப் பருப்பு தான், 2 டீஸ்பூன் தாராளமாக போதும். ஸோ அதை போட்டுடலாம். ஒரு கலக்கி விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு இந்த வெங்காயம்லாம் வெந்து ஒரு கிட்ட 3/4 பாதம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்த ரெடியாக இருக்குது. இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சும்மா அடுப்பில் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இது என்னென்னா இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம். இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை, சும்மா 1-2 கொத்தமல்லி இருந்து அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அது கொத்தமல்லி இல்லைனாலும் இப்படி தான் மேலே தூவத்தான் தூவும். நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. அதோட கூட மிளகு ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 8-10 பல்லு பூண்டு. இது இதோட சேர்த்து சின்ன ஜாரில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சி வச்சு பாருங்க. இப்போ இதோட தக்காளி, இதோட போட்டுக்க போகிறேன். அதாவது 2 தக்காளி இதுக்கு, அதுக்கு மேலே வேண்டாம். இதையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சாச்சு. அது எப்படியே ஊற்றிக்கலாம். இந்த பருப்பு தண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு 2 கப்பு பருப்பு தண்ணி வச்சுருக்கேன். சுற்றி அடிச்சிருக்கேன் அந்த மிக்சியில். இது கழுவினா அப்புறமா இதையும் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு தண்ணியை ஊற்றி அதை ஊற்றிடலாம். மீதி பருப்பு தண்ணி அதை ஊற்றிடு. உங்கள் ரசத்தோட தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. பருப்பு தண்ணியும் சரி, வெறும் தண்ணியும் சரி. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நல்ல ஒரு நுரக்கூடி வர நேரத்துக்கு நம்ம இறக்க வேண்டியதுதான். பார்த்துக்கலாம். இதில் முக்கியமான இது வந்து பெருங்காயம். இங்கே வச்சுட்டே இந்த பெருங்காயம் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இது வந்து நுரக்கூடி வரணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸு. இது நல்ல ஒரு கொதி வந்த உடனே இறக்கி நான் மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷம் கழித்து வடிகட்டிடுவேன். அதுக்கப்புறம் தான் அது எலுமிச்சம்பழம் ஜூஸும் தேங்காய் பாலும் ஊற்றிட்டு கொஞ்சமாக தேங்காய் பால், அது வந்து ஆப்ஷனல், வேணா ஊற்றிக்கணும் இல்லைன்னா இல்லை. அப்புறம் கடுகு தாளிச்சு போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம பார்க்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது அந்த தக்காளிலாம் இப்போ கரையிறதே இல்லைங்க. அதனால தான் பாதி இதுக்கு தக்காளி அரைச்சி ஊற்றிடுறேன். பாருங்கள் எப்படி நிற்கிது. பருப்பு அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு தகுந்த உப்பு இதில் போட்டுடலாம். தீயை இப்போ தூண்டிடலாம். இதுக்கு தகுந்த உப்பு போட்டுடலாம். பல்லாக்கொட்டை வேகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுடலாம்.
2 கொதி கொதிச்சுன்னா முருங்கைக்காய் போட்டு இதுக்கும் தாளிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்டும்போது பார்க்கணும். பாருங்க இப்போ நுர கூடி வருது பாருங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. என்னன்னா நம்ம அந்த பொடியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம். பொடி போட்டதுக்கப்புறம் பொதுவாக நாங்கள் கொதிக்க விட மாட்டேன். அதனால் அது அப்படியே நுர கூடி வருதில்ல. இப்போ இன்னும் ஒரு அப்படியே பொங்கி அப்படி வர்றது நேரத்துக்கு நம்ம கொஞ்சமாக நல்ல தண்ணியை ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கணும். 1/4 கப்பை விட கம்மியாக ஊற்றினா கூட போதும். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து பாருங்கள் அந்த பொங்கி அது பக்கம் வந்திருக்கு இல்லையா. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருந்தால் கூட போதும். அவ்வளோதான் போதும். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது முருங்கைக்காவும் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ 2 கொதிக்கும் போது நல்ல ஒரு கொதிச்சு பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்போவுமே நான் வந்து இந்த மேல் பொடின்னு ஒன்று சொல்லுவேன் இல்லையா. அந்த மேல் பொடி வறுத்து வச்சுருப்பேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன். ரொம்ப வேணால் அது லாஸ்ட்டில் போடுங்க, முதல்ல போட வேண்டாம். அவ்வளோதான். இது ஒரு 2 கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும். இது கொதிச்ச உடனே இது இறக்கிட்டு இந்த பக்கம் ரசத்தை வடிகட்டிட்டு 2த்துக்கும் தாளிச்சு கொட்டும் போது பார்க்கலாம். இப்போ இது வடிகட்டி வச்சுட்டேன். ரசத்தில் அந்த லேஸ் புளிப்புக்கு எலுமிச்சை மரம் 2 பழம் புளிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவையான ஊற்றிக்கலாம். இன்றைக்கி சாம்பாருக்கும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் ஜூஸு. யூஸ்வலாக முந்திலாம் நான் சமைக்கும்போது பொதுவாகவே சமைக்கும்போது அப்படி பண்ணுறது என்னன்னா தினமும் புளி வேணாம். அதே மாதிரி ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் மோர் குழம்பு, ஒரு நாள் அந்த மிளகு குழம்போ இல்லை வேறு ஏதாவது கருவேப்பிலை குழம்பு, அந்த மாதிரி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குருமா, ஒரு நாள் தொகையில், அப்படி ஓரளவுக்கு வந்து அந்த சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி மாற்றி பண்ணி கொடுக்குறது. இப்போ அக்கார்டிங் டு இது வந்து நம்ம மாற்றிக்கிறோம். நம்மளோட தேவைக்கேற்ப சில விஷயங்களை மாற்றிக்கிறோம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து புளி உபயோகப்படுத்த மாட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு சாம்பார் வச்சோன்னா ஒரு நாள் புளி ஊற்றி சாம்பார் வைப்போம். அந்த மாதிரி படிப்போம். அந்த வகையில் இன்றைக்கி எலுமிச்சம்பழம் போட்டு தான் பண்ணுறேன். இந்த ரசத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால், இது ஃபுல்லாக வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு பாத்திரம் போட்டுருக்கேன். 2த்துக்கும் தாளிச்சு கொட்டிடலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் நான் ஊற்றிருப்பேன் எண்ணெய். ரசத்துக்கு தாளிச்சு கொட்டிடலாம். ரசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. கருவேப்பிலை நான் போடல. கருவேப்பிலை ஏன் வடிகட்டினீங்க நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா முழுசாக இருக்கும்போது எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். அல்லது மென்று சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களா இருந்தால் நம்ம இப்போ அப்படியே வச்சுட்டோம்னா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் பெரும்பாலும் மென்று சாப்பிட்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் கருவேப்பிலை வந்து அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நாக்கிலெல்லாம் வந்து அங்கே திட்டிட்டா ஒட்டும். அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால தான் நான் நல்லா வடிகட்டிட்டு அந்த சாறு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம இன்றைக்கி இதை பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலோட எக்ஸ்ட்ராக்ஷனில் எல்லாமே அதில் வந்துருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் கருவேப்பிலை போடணுங்கிறது கிடையாது. அதே இது நெய்யில் தாளிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு எண்ணெயே தாராளமாக போடும். எண்ணெய் தேவைப்படாது, நெய் தேவை கிடையாது. அவ்வளோதான். இந்த ரசத்தை மூடி வச்சிடலாம். திருப்பி சாம்பாரை தாளிச்சிடலாம். சாம்பாருக்கும் அதே மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டு நான் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெயோட அளவு. இது எண்ணெய் ரொம்ப அதிகம் எடுக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது சாம்பாரை வதக்கி பண்ணும்போது அதுக்குரிய ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் வதக்காமல் பண்ணும்போது இது நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப இருக்காது. எண்ணெய் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கடுகு தாளிச்சிருக்கேன், உளுந்து தாளிச்சிருக்கேன், 2 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பச்சையாக போட்டுக்கிறேன். சாம்பார்லேயும் முதல்ல அது சொல்ல விட்டு சாம்பார்லேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொதிக்க விட்டுட்டேன். இப்போ இது சூடாக இருக்குது, இது இருக்கட்டும்.
இதில் வந்து சாம்பாரில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இந்த மூடி வச்சிடலாம். அப்புறமா நான் பாத்திரம் மாற்றிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பண்ண போது பீன்ஸும் பன்னீரும் ஒன்றா சேர்த்து ஒரு மசாலா. பீன்ஸை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150-200 கிராம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு 150 கிராம் தான் எடுத்துட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது அந்த தண்ணியோட தான் வச்சுருக்கேன். ஒரு பீன்ஸை நறுக்கி போட்டு ஒரு 1/4 கப்பை விட அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு உப்பையும் கொஞ்சம் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டு ப்ரெஷர் அடங்கின வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாக ப்ரெஷரை ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு இந்த ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கலர் மாறணும். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கலாம். பன்னீரும் பார்த்தீங்கன்னா சும்மா என்கிட்ட ஒரு சின்ன பேக்கெட் இருந்தது, அதனால இதோட சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா இருக்குமே டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிடுறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த தேங்காய் மறுக்கணும், அதனால் தேங்காயை முதல்ல எடுத்து போட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடணும். இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து. யூஸ்வலாக காரக்குழம்பு வைக்கும்போது ஒரு கூட்டு ஒரு தேங்காய் போட்ட கறி பண்ணுவோம். ஆனால் அதுவே நீங்கள் வந்து இந்த ஒரு சாம்பார் பண்ணும்போது ஒரு காரமாக கறி வேணும் இல்லையா? பீன்ஸை பொரியல் பண்ணால் அதை விட கூட அந்த பீன்ஸை நல்ல காரமாக பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருந்ததுன்னா காரமாக பீன்ஸை பண்ண போகிறேன். இதை அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அரைச்சி வச்சு நான் அரைக்கும் போது 2 சின்னதாக தக்காளியும் சேர்த்து இதோட அரைச்சிருக்கேன். அது அரைக்கும் போது டக்குன்னு போட்டுட்டோம், அதனால் சொல்ல முடியல. இப்போ இதுக்கு வந்து நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். அது 2 வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம். ஆனால் இதுக்கு தாளிக்கெல்லாம் தேவை கிடையாதுங்க, அது அப்படியே போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கும் போது அரைச்ச மசாலாவும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் வதங்கணும். ஒரு சிட்டிக்கு உப்பையும் சேர்த்துருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி வதங்கிடுச்சு. இந்த உப்பையும் சேர்த்துட்டு அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி எண்ணெய் வெளியில் லேசாக கசிட்டு தரணும். அப்போ இந்த அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நான் இந்த பீன்ஸ் வேக வச்ச தண்ணி இருந்தால் அதை ஊற்றிருக்கேன். இதையும் ஊற்றிட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதையும் ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா தான் மற்றதை சேர்க்கணும். அது கொதிக்கும் போது உப்பை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மசாலாலாம் பிறண்டிட்டு வருது பாருங்க, அப்படியே சுருண்டு வரணும். இது தண்ணி ஒரு அரை கப்பு இருக்கும், அதை ஊற்றிருக்கேன். இப்போ உப்பை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிச்சு வந்தோம்னா அதை சேர்த்துடணும். தீயை நிதானமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுதுங்க, அதனால உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா திறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த தண்ணியை வச்சிருச்சு நல்லா கிளறி விட்டுட்டு, தண்ணி ஃபுல்லாக வத்தலை இன்னும் கொஞ்சம் தளதளப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பீன்ஸு, பன்னீர் 2 போட்டு இதை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கலட்டிக்கணும். இந்த பன்னீர் போடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குதுங்க. சரி, பன்னீர் இல்லை மேடம், நீங்கள் பன்னீர் வச்சுருந்தீங்க போட்டீங்க, நாங்கள் என்ன போடலாம்னு கேட்டிங்கன்னா வெறும் பீன்ஸை மட்டுமே நம்ம பண்ணலாம். இருந்துச்சுன்னா பன்னீர் சேர்த்துக்கலாம். அல்லது இதே மாதிரி காளான் சேர்க்கறதா இருந்தாலும் இந்த பீன்ஸோட இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அந்த மசாலா வதங்கும் போது காளானை வதக்கிடணும். ஸோ இது நல்லா எது இருந்தாலும் நம்மகிட்ட சேர்த்துக்கலாம். வெறும் பீன்ஸாகவும் பண்ணலாம், மற்ற காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டிட்டு எடுத்துடுறேன்.
இது நல்லா ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே சுருளணுங்கிறது அவசியம் இல்லைங்க. இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் நல்லா. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்துக்கணும். நல்லா பிறகிட்டு அந்த கடைசியாக போடும்போது அந்த கருவேப்பிலைக்கும் அந்த கொத்தமல்லிக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாத்திரத்தை அள்ளிட்டு இன்னைக்கு காம்போ பார்க்கலாம். இப்போ இந்த லஞ்ச் காம்போ ரெடி ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா பல்லாக்கொட்டையும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு மாதிரி ரொம்ப காரமாக இல்லாமல் நார்மல் காரத்தை சாம்பார், அப்புறம் இதோட ரசம், கருவேப்பிலை ரசம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு கருவேப்பிலை ரசம். இது சூப் மாதிரி குடிச்சுக்கலாம். அடுத்தது பீன்ஸும் பன்னீரும் ஒரு கறி, கோவக்காய் கொஞ்சமாக. கோவக்காய் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் என் பையனுக்குலாம் பிடிக்காது. என் மருமகளுக்கு எனக்கு என் பேரனுக்கு பிடிக்கும். நல்லா கொஞ்சமாக செஞ்சுப்போம். அடுத்தது தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தயிர் வர ஊற்றி சாதம், சுட சுட சோறு சுட சுட ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். இனிமேல் உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த காம்போ நார்மலாக நிறைய பேர் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற காம்போ நல்லா இருக்குன்னு எதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது பார்த்து தான் செய்கிறோம். அதனால் அந்த வகையில் இந்த காம்போவும் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நேரில் உங்களுக்கும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த புடவை நான் இன்னைக்கு கட்டிகிட்டு இருக்கிறது பொன்னம்மாள் சுப்பிரமணியம்னு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க தான். ஆனால் என் மக மாதிரி ஆயிட்டாங்க. பாம்பேலேருந்து என் பிறந்த நாளுக்காக அவங்க அனுப்பியிருந்தது. ஸோ அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்களேங்கிறதுனால இன்றைக்கி அதை அவங்களுக்கு கட்டி காமிக்கலாமே. ஸோ அதுதான் இன்னைக்கு கட்டியிருக்கனால படிச்சுருக்குறீங்க. அதுதாங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.